எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு இந்தியன் மணிஸ் யூடியூப் சேனல். நான் நெட்டாலியா. இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் எல்லாமே வீட்டிலே உட்காந்துட்டு எப்படி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு நிறைய பணம் சம்பாதிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஃபர்ஸ்ட், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எதை பற்றி பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க, என்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க, எந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் செல் பண்ண போகிறீங்க, இல்லை எந்த சர்வீஸ் செல் பண்ண போகிறீங்கன்னு ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணணும். அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் பிக் யோர் நீஷ். சப்போஸ் இப்போ நீங்கள் உங்களுக்கு கேண்டில்ஸ் வந்து நல்லா பண்ண தெரியும், இல்லை உங்களுக்கு வந்து இயரிங்ஸ் இல்லை வந்துட்டு பிரேஸ்லெட்ஸ் இதெல்லாம் வந்து வீட்டிலே பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் அதுவே ஒரு பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நீங்கள் என்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்கன்னு டிசைட் பண்ணுங்கள். என்ன மாதிரிலாம் பொருட்கள் நீங்கள் பண்ண போகிறீங்க, எப்படி நீங்கள் வந்துட்டு அதை விற்க போகிறீங்க, என்ன மாதிரி சோஷியல் மீடியா வெப்சைட் யூஸ் பண்ண போகிறீங்க, இதெல்லாம் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுங்கள். நம்பர் 2, செட் அப் அ வெப்சைட் அண்ட் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ். ஸோ வெப்சைட் எதுக்குன்னா, நீங்கள் வெப்சைட்டில் தான் வந்துட்டு உங்கள் ப்ராடக்ட்ஸ் இல்லை சர்வீஸை வந்து நீங்கள் செல் பண்ண போகிறீங்க. அண்ட் அதெல்லாம் எப்படி ப்ரொமோட் பண்ணுவீங்க? இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணி. ஸோ இன்ஸ்டாகிராமில் நீங்கள் நல்லாவே நிறைய பேருக்கு ரீச் பண்ணலாம், எஸ்பெஷலி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்துட்டு அந்த இயரிங் பிஸ்னஸ்லேயே நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி இயரிங் பண்ணுறீங்கன்னு ஒரு 30 செகண்ட்ஸ் வீடியோவில் வந்து நீங்கள் காமிக்கலாம். அந்த 30 செகண்ட்ஸ் வீடியோவை நீங்கள் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் போட்டு அதுலேருந்து நிறைய பேருக்கு நீங்கள் ரீச் பண்ணலாம். அண்ட் அங்கேருந்து நிறைய பேர் உங்கள் வெப்சைட்டை கிளிக் பண்ணி அங்கே வந்துட்டு உங்கள் ப்ராடக்ட்ஸ் இல்லை சர்வீசஸ் வந்து வாங்குவாங்க. நம்பர் 3, கிரியேட் குவாலிட்டி கண்டென்ட். ஸோ நீங்கள் செல் பண்ண போகிற ப்ராடக்டாக இருக்கட்டும், சர்வீஸாக இருக்கட்டும், என்ன செல் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு கிளியராக நீங்கள் வந்துட்டு ஒரு கான்டெக்ட்ஸ் நீங்கள் ரெடி பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கிளியராக கண்டென்ட் க்ரியேஷன் பண்ணணும். ஸோ கண்டென்ட் க்ரியேஷன் எப்படிலாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ப்ராடக்ட்டை பற்றி எழுதுறதோ, இல்லை நீங்கள் எப்படி உங்கள் ப்ராடக்ட் வந்து உங்கள் வெப்சைட்டில் இல்லை வந்துட்டு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் வந்து நீங்கள் ஷோகேஸ் பண்ண போகிறீங்க, எவ்வளோ கிளியராக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ ஸ்மார்ட்டாக க்ரியேட்டிவாக நீங்கள் வந்துட்டு இந்த அட்வர்டைசிங் பண்ணுறீங்க, இதெல்லாமே ரொம்பவே முக்கியம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் செல் பண்ண போகிற ப்ராடக்ட் இல்லை சர்வீஸ் வந்துட்டு என்னென்ன புரிஞ்சாதான் உங்கள் ஆடியன்ஸ் வந்து அதை வாங்குவாங்க. ஸோ அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நீங்கள் எப்போவுமே குவாலிட்டி கான்டென்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ நீங்கள் செல் பண்ண போகிறது கேண்டில்ஸா, இல்லை இயரிங்ஸா, இல்லை பிரேஸ்லெட்ஸா, இல்லை என்னெல்லாம் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, எப்படி நீங்கள் பண்ணுறீங்க, அதோட பேக்கேஜிங் எப்படி இருக்கும், இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் வந்துட்டு உங்கள் கண்டென்ட்டில் வந்து ஆட் பண்ணி அதை நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம். நம்பர் 4, நெட்வொர்க் அண்ட் அட்வர்டைசிங். ஸோ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணியாச்சு, அந்த ப்ராடக்ட்க்கு ஏற்ற மாதிரி ஒரு வெப்சைட் அண்ட் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜும் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க. இப்போ வந்துட்டு இவ்வளோ பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் உங்களுக்கு சேல்ஸ் உடனே வந்துடும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இதுக்கப்புறமும் நீங்கள் வந்துட்டு அதை நெட்வொர்க் பண்ணணும், நிறைய அட்வர்டைசிங் பண்ணணும். அண்ட் அட்வர்டைசிங் வந்து நீங்கள் ஆஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து சோஷியல் மீடியா வெப்சைட்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி அட்வர்டைசிங் பண்ணலாம். பட் சம்டைம்ஸ் நீங்கள் பெய்ட் அட்வர்டைசிங்கும் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஃபேஸ்புக் எடுத்துக்கோங்க. ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட்ஸ் போடலாம், நீங்கள் வந்துட்டு அதை பே பண்ணி அதை நிறைய பேருக்கு காமிக்க வைக்கிற மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஸோ எப்போவுமே அட்வர்டைசிங் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா நீங்கள் உங்ககிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குது, இதை நீங்கள் இப்போ வித்துட்ருக்கீங்க அப்படின்னு மித்த அவங்களுக்கு தெரியணும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு அட்வர்டைசிங் நிறையவே பண்ணணும். நம்பர் 5, ஃபோக்கஸ் ஆன் கான்டென்ட் அண்ட் நாட் மணி. ஸோ ஒரு ஃபஸ்ட்டு 2 மாதம் நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிச்சக்கப்புறம் நீங்கள் எனக்கு உடனே நிறைய சேல்ஸ் வேணும், உடனே நிறைய காசு வேணும் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு உங்கள் கான்டென்ட்டில் ஃபோக்கஸை வைங்க. எப்படி கான்டென்ட்டில் ஃபோக்கஸ் வைக்கணும் அப்படின்னா, நீங்கள் எப்படி வந்துட்டு உங்கள் ப்ராடக்ட்ஸ் செய்கிறீங்க, அது பேக்கேஜ் எப்படி இருக்குது, நீங்கள் கரெக்டான டைமில் வந்து உங்கள் ப்ராடக்ட்ஸ் கொண்டு போய் டெலிவர் பண்ணுறீங்களா, இல்லை வந்துட்டு உங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையோ இல்லை உங்கள் வெப்சைட்லையோ பிக்சர்ஸ்லாம் நல்லா இருக்கா, அங்கே கான்டென்ட் எப்படி இருக்குது, அந்த டைட்டில், அந்த உங்கள் ப்ராடக்டோட டைட்டில், அது எவ்வளோ ப்ரைஸு, அதோட டிஸ்கிரிப்ஷன், இதெல்லாம் வந்துட்டு கேட்சியாக இருக்கா, இதெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணணும். எடுத்தோடனே நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு காசுன்னு ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸ் நல்லா ஓடாது. ஸோ எடுத்தோடனே ஃபஸ்ட்டு உங்கள் கான்டென்ட் நீங்கள் எவ்வளோ நல்லா கேட்சியாக கான்டென்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ நீங்கள் வந்து நிறைய ஆடியன்ஸ் இல்லை நிறைய கஸ்டமர்ஸை நீங்கள் அட்ராக்ட் பண்ணலாம். நம்பர் 6, க்ரோ ஆடியன்ஸ். ஸோ எப்போவுமே ஆன்லைனில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கீ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்கோர்ஸ் கான்டென்ட். அண்ட் செகண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஆடியன்ஸை நீங்கள் க்ரோ பண்ண வைக்கணும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நிறையா போஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும். பிளாகாக இருக்கட்டும், இல்லை இன்ஸ்டாகிராம் ரீல்ஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்டோரிஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் சிம்பிளாக நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுறீங்க, இல்லை ஒரு இமெயில் அனுப்புறீங்க, எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் நிறைய ப்ரொமோஷன் பண்ணி ஃபஸ்ட்டு உங்கள் பிராண்ட் வந்து நீங்கள் க்ரோ பண்ண வைக்கணும். உங்கள் பிராண்டை க்ரோ பண்ண வைக்கணும்னா உங்கள் ஆடியன்ஸ் ஃபஸ்ட்டு அதுக்கு க்ரோ ஆகணும். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், திங்க் ஆஃப் டிஃப்ரெண்ட் வேஸ் டு மானிட்டைஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஆன்லைன் நீங்கள் வந்துட்டு ஒரு இயரிங் பிஸ்னஸே ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் இயரிங் வந்து அங்கே செல் பண்ண போகிறீங்க. பட் நீங்கள் என்ன பண்ணலான்னா, இங்கே நீங்கள் அந்த இயரிங் எப்படி பண்ணுறீங்க, அது எப்படி நீங்கள் பேக் பண்ணுறீங்க, எப்படி நீங்கள் டெலிவர் பண்ண போகிறீங்க, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் வந்துட்டு ஒரு வீடியோ மாதிரி, ஒரு யூடியூப் வீடியோ மாதிரி பண்ணி அதையும் நீங்கள் யூடியூப்பில் போட்டு அதை நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க, பட் அந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணுறீங்க
அதையும் நீங்கள் வீடியோ பிடிச்சி அதையும் நீங்கள் யூடியூப்பில் போட்டு அங்கேயும் நீங்கள் பணம் சம்பாதிக்க போகிறீங்க. ஸோ எப்போவுமே வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் இல்லை சர்வீஸ் கிரியேட் பண்ணுறீங்கன்னா அதை வச்சு நீங்கள் இன்னும் நிறைய எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு யோசிச்சு நிறைய வழிகள் இது பண்ணி நீங்கள் டிவைஸ் பண்ணி அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த 7 ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் இப்போ உடனே உங்கள் ஆன்லைன் பிஸ்னஸை நீங்கள் ஆரம்பிக்கலாம். அண்ட் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். இந்த மாதிரி டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளஸ் எப்படி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, இல்லை பர்சனல் ஃபினான்ஸ், இல்லை கெரியர் பில்டிங் கோர்சஸ், இல்லை பிஸ்னஸ் அண்ட் ஃபார்மிங் கோர்சஸ், இதெல்லாம் உங்களுக்கு ஆர்வமாக இருந்தால் உடனே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்க் கிளிக் பண்ணுங்க, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அப்புறம் என் கோட் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க, NAT. இந்த கோடை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2000 rupees worth ஸ்காலர்ஷிப் அப்சல்யூட்லி ஃப்ரீ. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுனா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் புது வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நான் நெட்டாலியா, நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் indianmoney.com.